கணினிக்கல்லாஹ் நல்லடியார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லமல் குறித்து ஒரு நபிமொழி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், நன்மைகளில் சிறந்த நன்மை பிர்ரு அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம். அபர்ரில் பிர்னா நன்மைக்கெல்லாம் நன்மையாக அல்லது நன்மைகளில் சிறந்த ஒரு நன்மையான காரியம் என்று ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நெருக்கமானவர்களோடு நட்பு பாராட்டுவது பாத மௌத்திஹி அவருடைய மரணத்திற்கு பின்பாகவும் கூட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். ஒரு வரியில் மிக சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் 1000 அர்த்தங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் இந்த ஹதீஸ் தன்னுள்ளே பொதிந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது வீட்டில், நமது சுற்றுப்புறங்களில், மனைவிமார்களிலேயோ தாய்மார்களிலேயோ மனைவி மக்களிலேயோ பெற்றோர்களிலேயோ யாராவது வஃபாத்தாகிவிட்டால் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால், குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நல்ல காரியம் செய்யலாம் என்று பெரும்பாலும் எல்லா மக்களும் யோசிப்பதுண்டு. அத்தா வஃபாத்தாயிட்டாங்க, 40 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், குர்ஆன் வாங்கி கொடுக்கலாமா அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரலாமா என்று பல்வேறு பிரயோஜனமான நல்ல காரியங்களை தேடி நிறைய மக்கள் கேட்பதுண்டு, நிறைய மக்கள் யோசிப்பதுண்டு. இந்த மாதிரி சமயங்களில் இந்த ஹதீஸை நாம் மிக கவனமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர், அதுவும் ஹதீஸுடைய வாசகம் என்னன்னா, நேரடியாக உங்களுடைய தந்தையின் நெருக்கமானவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டுவது பாத மௌத்திஹி அவருடைய மரணத்திற்கு பின்பாகவும் கூட என்று சொன்னால், நீங்கள் வாழும் காலங்களிலேயே தந்தையின் நெருக்கமானவர்களோடு நீங்களும் நெருக்கமாக இருக்க வேண்டும். முதல்ல அது உங்களுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதை. இரண்டாவது, தந்தையின் நெருக்கமானவர்களோடே நீங்கள் நெருக்கமாகவும் நட்பாகவும் இருக்க வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லுதுன்னு சொன்னால், தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது கவனிக்கிறோம், தந்தையின் நெருக்கமானவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டுங்கள் என்று ஹதீஸ் சொன்னாலும் கூட நமது உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஹதீஸனுடைய வாசகம் அதை பொதிந்து கொண்டோம். அது மனைவியாக இருக்கலாம். நாம் மனைவியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் நான் செய்து விடுவேன். மனைவியினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரர்களோ மற்றவர்களையோ நான் மதிக்க மாட்டேன் என்று இருந்து விடாமல், தன் மனைவிக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன, அவர்கள் சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் நாம் கண்ணியம் செய்வது, அவர்கள் சார்ந்த எல்லா நபர்களையும் நாம் அரவணைத்து வாழ்வது என்கிற கருத்தில் இந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு வேண்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்வதும் அவர்களை சேர்ந்து வாழ்வதும் நன்மையிலும் சிறந்த நன்மை என்று சொல்றாங்க. இதுல இன்னொரு வாசகத்தையும் நாம் கவனிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அபர்ரல் பிர்ன்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த வாசகங்கள் பெரும்பான்மையான ஹதீஸுகளில் பயன்படுத்தப்படுவதில்லை. இதை செஞ்சா நன்மை, அதை செஞ்சா நன்மைன்னு ரசூலுல்லாஹ் நிறைய நன்மையான காரியங்களை சொல்லி இருந்தாலும் நன்மைக்கெல்லாம் சிறந்த நன்மை என்று அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு ஹதீஸிலும் சொன்னதாக நாம் கவனிக்கவில்லை. இதை வாழ்க்கையில் சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு பயணம் செய்து வருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு யார்? ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய மகன். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. வரக்கூடிய வழியில் ஒரு கிராமவாசி, நிறைய கிராமங்களை கலந்து வருகிற பொழுது ஒரு கிராமவாசி ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய அந்த கோவேறு கழுதையை மறிக்கிறார், வழி மறிக்கிறார், நிறுத்துகிறார். நிறுத்திட்டு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஃபுலான் இப்னு ஃபுலான், நீங்கள் உமர் ரலியல்லாஹுடைய மகன் தானே என்று கேட்கிறார். சமகாலத்தில் இருப்பதை போல போட்டோக்களை பார்த்தோ அடிக்கடி பார்த்து பழகியோ நம்ம அடிக்கடி ஒருத்தரை சின்ன வயசுல இருந்தே பார்ப்போம், பார்த்தவனே இன்னார் மகன் இன்னாருன்னு சொல்லிடும். ஆனால் அந்த காலகட்டத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் குழந்தைகளை பார்த்தால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. திடீர்னு ஒருவர் வருகிறார், நீங்கள் உமருடைய மகன் தானே என்று நம்மளை பார்த்து கேட்கிறார் என்று சொன்னால், இவர் நம்முடைய தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கமானவர் என்பதை விளங்கி ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, விலை உயர்ந்த கோவேறு கழுதையில் பயணம் செய்து வருகிற வழியில் தன்னுடைய வாகனத்தை அவருக்கு அன்பளிப்பு செய்கிறார். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போகிற நேரத்துல
என்னுடைய வாகனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தந்தைக்கு நீங்கள் நெருக்கமானவர்கள் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தை அப்படியே அந்த கிராமவாசிக்கு சதகா செய்கிறார், அன்பளிப்பு செய்கிறார். அதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் தான் அணிந்திருந்த உயர்தரமான ஒரு தலப்பாவை கலட்டி அந்த மனிதரிடத்தில் கொடுத்து, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தலைப்பாகையை கலட்டி கொடுப்பதெல்லாம் ஒரு பெரும் கண்ணியம் சார்ந்தது. நம்ம மேடைகள்ல பொன்னாடை போத்துறோமா இல்லையா, அது மாதிரி ஒரு பெரும் கண்ணியம் செய்யக்கூடிய விஷயம் தலைப்பாகையை கொடுப்பது. கொடுத்துவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். உடனிருப்பவர்களில் ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அவர் வந்து கேட்ட ஒரு வார்த்தைக்காக வேண்டி நீங்கள் பயணம் செய்த, நீங்கள் ராகத்து பெற்றுக் கொண்டிருந்த அந்த வாகனத்தை கொடுத்தீர்கள், தலைப்பாகையை கொடுத்தீர்கள், இதெல்லாம் இவ்வளவு தூரம் நாம் ஒருவருக்கு செய்யணுமா? திடீர்னு வந்து ஒருத்தருக்கு நாம் இவ்வளவு தூரம் நன்மை செய்யணுமா என்று கேட்ட பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன், நன்மையிலும் ஆகச்சிறந்த நன்மை என்னன்னு சொன்னா, உங்களுடைய தந்தைக்கு நெருக்கமானவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டுவது, அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாகவும் கூட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை நான் இங்கே அமல் செய்தேன் என்று ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதே போல பிரபல்யமான இன்னொரு ஹதீஸையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் எப்பொழுதெல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியினுடைய ஞாபகம் வருகிறதோ அப்பொழுது ஆடுகளை வாங்கி அதை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பங்கிட்டு கதீஜாவினுடைய தோழிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்பக்கூடிய வழக்கம் பெற்றிருந்தார்கள். மனைவிக்கு அல்ல, மனைவியின் உறவினர்களுக்கு அல்ல, கதீஜாவினுடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய தோழிகளுக்கு இறைச்சியை கொடுத்து அனுப்புவார்கள். என்ன காரணம்? இந்த ஹதீஸ் தான் விஷயம். நன்மைகளில் ஆக பெரும் நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களில் ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சிறு வயசுடையவர், அஸ்அத் இப்னு ஸுராரா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, வயது மூத்த ஒரு சஹாபி. அவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். கேட்ட பொழுது அவர்கள் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள், நபிக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக அன்சாரிகளுக்கு நாங்கள் கண்ணியம் செய்கிறோம், அன்சாரிகளுக்கு கண்ணியம் செய்தால் நபிக்கு கண்ணியம் செய்ததை போல என்று அவர்கள் சொன்னதை எல்லாம் ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். ஆக உறவுகளை மதிக்கக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் மிக அற்புதமான படிப்பினைக்கான ஒரு ஹதீஸ். நமது பெற்றோர்களிலேயோ அல்லது மனைவி மக்களிலேயோ யாராவது ஒருவர் மரணித்திருந்து அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு முன்னால் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்திலே நாம் நம்முடைய மரணித்தவர்களுக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கான தேவையை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பட்சத்திலே அவர்களும் பலன் பெறுகிறார்கள், மௌத்தாக்களுக்கும் அது நன்மை பயக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துனியாவில் வாழுகிற காலகட்டங்களில் நன்மையான காரியங்கள் என்று எவையெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அவற்றை கவனமாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.